இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கும், தழும்பு இருக்கும், பிளாக் மார்க்ஸ் இருக்கும், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோட்டோவை நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் எவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். இதை வந்து நம்ம பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். இதை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இது பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு. எல்லாருமே ஃபோட்டோஷாப் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி வச்சுருப்பீங்கன்னா ஃபில்டர் சாஃப்ட்வேர் போட்டிருப்பீங்க. ஃபில்டர் சாஃப்ட்வேர் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபில்ட்ரு கொடுத்தாலும் இமேஜ் வந்து கிளாரிட்டி இல்லாமல் ரொம்ப பிளடாக ஆகிடும். அதனால் இதை வந்து ஒரு ஸ்டாம்ப் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டாம்ப் டூல் போட்டு தான் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அந்த ஸ்டாம்ப் டூல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு பேர் தான் ஸ்டாம்ப் டூல். இதில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டாம்ப் வந்து க்ளோன் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணி விடணும். இப்போ இது க்ளோன் ஸ்டாம்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம நல்லா சின்னது பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அந்த இமேஜை வந்து நம்ம ரொம்ப பெருசு பண்ணிக்கணும். இப்போ இமேஜ் ரொம்ப பெருசு பண்ணிவிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும். அந்த பாயிண்ட்டு வந்து நீங்கள் எங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா சைனிங்கான இடத்துல வச்சு கிளிக் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த பிம்பிள்ஸ் மேலே நான் கொண்டு வரேன். அந்த இது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணமோ அந்த இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எப்படி நம்ம இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு கிளிக், அந்த உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல இருக்க மாதிரியே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே போய்ட்டு ஒப்பாசிட்டி அப்படின்றது இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி அப்படின்றத வந்து நீங்கள் வந்து 50 வச்சுக்கலாம். 50 வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோ அப்படின்றதையும் நீங்கள் 50 வச்சுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கிளிக் பண்ணும்போது இதே பிரைட்னஸில் இப்போது இந்த இடத்துல ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அப்போ நமக்கு அந்த இடம் டார்க்காக தான் இருக்கணும். எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் ஸ்கின் வந்து ஒரிஜினலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் மாறும்போதெல்லாம் நான் ஆல்ட்டு கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரிஜினலான ஸ்கின் வந்து கிடைக்கும். இப்போ ஒரிஜினலான ஸ்கின் கிடைக்கணும்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எந்தெந்த இடத்துக்கு, இப்போ டார்க்காக இருந்துச்சுன்னா அந்த டார்க்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ லைட்டாக இருக்க ஃபேஸ்னால் லைட்டாக இருக்கிற இடத்துல வச்சு நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கின் டோன் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஸ்கின் டோன் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கின் டோனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நம்ம என்னென்னா, இந்த பேட்ச் டூல் போட்டு நம்ம இதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேட்ச் டூல் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு, இப்போ இந்த ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி ஸ்கின்னோட சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் இதை வச்சு கிளிக் பண்ணி எந்த இடம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தோணுதோ அந்த இடத்துல விட்டுட்டிங்கன்னா இந்த அதே ஸ்கின் டோன் வந்து இதில் உட்காந்துரும். பாருங்கள், இப்போது அந்த ஸ்கின் டோனும் இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த நம்ம பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸே இல்லை. இப்போது இங்கேயும் நமக்கு பிம்பிள்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த டூலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் டூல் போடணுன்றது அவசியம் இல்லை. கொஞ்சம் அதிகமாக பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாம்ப் டூல் போடுங்க. இல்லை அப்படின்னா அந்த பேட்ச் டூல் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டோம். இந்த ஒன் சைடு மட்டும்தான் நம்ம பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒன் சைடு மட்டும் நான் உங்களுக்கு பிம்பிள்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன்.
இப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபில்டர் சாஃப்ட்வேர் வச்சுருப்பீங்க. ஃபில்டர் சாஃப்ட்வேர்னால் நீட் இமேஜ், அப்புறம் டோபாஸ், அந்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக போட்டு வச்சுருப்பாங்க. இது ஏன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ்க்காக நம்ம போடுறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் வச்சுருக்க ஃபில்டர் வந்துட்டு டோபாஸ்ன்னு சொல்கிற ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். அந்த இதில் நிறையா இருக்கும். டோபாஸ்லேயே வந்து நிறையா டோபாஸ் அட்ஜஸ்ட் 5, பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம வந்துட்டு டோபாஸ் வந்து நாய்ஸ் ஃபில்டர்னு இருக்குது, டீநாய்ஸ்ன்னு இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில பேர் நீட் இமேஜ் இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டோபாஸ்ன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டோபாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபாஸ் யூஸ் பண்ணும்போது இந்த நீங்கள் டோபாஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து ஓவரால் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதுமானது. இதை வந்து நீங்கள் இது 0.6, 0.8 அப்படி தான் போகும் நீங்கள் இது பண்ண. இப்போ பாருங்கள், இது ஒரிஜினல் இமேஜ், உங்களுக்கு அது நல்லா தெரியும். இது ஒரிஜினல் இமேஜ். இது வந்து நம்ம அந்த ஸ்கின்னை வந்து ஸ்மூத்னஸ் பண்ணுறோம். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த நம்ம ஸ்கின்னு வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது நம்ம நிறையா இப்போ மொபைல்லே ஃபில்டர்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபில்டர் வந்து கொடுக்குமானா தெரியாது. இதே இது நம்ம மேனுவலாக பண்ணும்போது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இதே இது ஜென்ஸுக்கு நீங்கள் ஜென்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, ஜென்ஸுக்கு வந்து நிறையா தழும்பு இருக்கும், அப்புறம் வந்து ஃபேஸில் வந்து சின்ன சின்ன குழியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஸ்டாம்ப் டூல் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இந்த டோபாஸ் அப்படின்றது வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படிங்கும்போது நான் 0.6 வச்சுருக்கேன். இதே இது பாய்ஸ்க்கு அந்த டோபாஸ் இமேஜ் வந்து போடணும் அப்படின்னா ஒரு 10 இல்லை 11 அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஏன்னா பாய்ஸ் ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதுக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதோட இமேஜ் வந்து பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஓல்டு இமேஜ், பழைய இமேஜ் எடுத்து காட்டுறேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ன்றதை பாருங்கள். இப்போ இது ஓல்டு இமேஜ். இப்போ பாருங்கள், இது பழைய இமேஜ். இப்போ நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ண இது நியூ இமேஜ். நீங்களே நல்லா பார்க்கலாம், இதோட டிஃப்ரென்ஸை வந்து நீங்களே நல்லா பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறையா ஃபோட்டோ ஆல்பத்துலலாம் பார்த்துருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இருக்கும், ஆனால் ஜுவல்ஸ் மட்டும் கலராக இருக்கும். இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவில் வாட்ச் பண்ணிகிட்ருங்க. உங்களுக்கு புதிய புதிய தகவலோட டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.